Good morning, student. Okay, we are in the last topic. அதாவது என்ன சொன்னா அந்த லெசனுடைய லாஸ்ட் டாபிக் ஏதாச்சும் அது தட் இஸ் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கோர். புரியுதுங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால கேர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை பாருங்க. அந்த டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் நீங்கள் டயக்ராமில். ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கோர். பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வந்து இங்கே மெஷர் பண்ணிக்கிறாங்க கரெக்டாக பாருங்க. அதாவது ஸோ நம்பர் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ்டு அது வந்து இங்கே என்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கவர்தோட டயக்ராம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு நீங்கள் டயக்ராம் பண்ணலாம். ஓகேங்களா? சிம்பிளாக தான் இருக்கும். புக்கில் இருக்குது. நான் புக்கில் அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டாபிக்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுறதை நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வி கோயிங் டு பி டிஸ்கஷன் எலாபரேட்லி. அதாவது again I come to the point. The resource of the nations is very, very limited. புரியுங்களா? நாட்டில் இருக்கின்ற வளங்கள் வந்து கொஞ்சம் அளவோடு தான் இருக்குது. அந்த அளவாக இருக்கின்ற அந்த வளங்களை வைத்துக்கொண்டு மக்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணணும். With the help of these scarce resource, the government should produce all the goods want to satisfy the humans. ஓகேவா? அவங்க நாட்டு மக்களுடைய பூர்த்தி செய்வதற்கு தேவையான குட்டை they are needed to produce. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா we take for explanation என்ன பண்ணுறோம், we take only 2 goods. நான் நடத்து பண்ணுங்க, நம்ம ஏன்னா எல்லா பொருளும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எக்கனாமிக்ஸ் இந்த மைக்ரோ லெவல் இல்லைங்களா. அப்போ பார்க்கும்போது 2 goods நம்ம எடுத்துக்கோம். ஸோ ஹவு த ரிசோர்ஸ் ஆர் allocating for producing these 2 goods. If the resource are utilizing for producing only the whole resource are producing, okay, for example ஒரு குறிப்பிட்ட அளவு ரிசோர்ஸ் இருக்கு, அதை வந்து ஒன்லி கார் மட்டும் தான் உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்னா 0 to 25. ஓகே, P1 0 to P1 பாயிண்ட்ல 25 கார்ஸ் தான் உற்பத்தி பண்ண முடியுங்கிறத வச்சுக்கிட்டு. பட் அந்த 25 கார் உற்பத்தி பண்ற செலவை கார் உற்பத்தி பண்ண வெறும் ஃபுட் கிரெயின்ஸ் மட்டும் உற்பத்தி பண்ணா 0 அது 500 அது பேக்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா. ஒரு ஃபுட் மட்டுமே போதுமா இல்லை வெறும் கார் மட்டும் போதுமா? நோ. என்ன பண்ணா வெறும் ஃபுட்டு மட்டும்னா P1, வெறும் வெறும் ஃபுட்டு மட்டும்னா இங்கே P6ன்னு போடுங்க, 6 ஏதாச்சும். வெறும் கார் மட்டும்னா P1. பட் பை நேச்சர் பீப்புள் வாண்ட் டு ஹாவ் போத் த குட்ஸ். சரிங்களா? அப்போ ஒரே பொருளால் மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ என்ன பண்ணுறாங்க, தேர் காம்பினேஷன்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு காம்பினேஷன், இங்கே ஒரு காம்பினேஷன், இங்கே ஒரு காம்பினேஷன், டிபெண்டிங் அப்பான் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த குட்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த ரிசோர்ஸ் ஆர் அலோகேட்டிங் பிட்வீன் த 2 குட்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங். புரியுங்களா? ஸோ அதை சொல்கிறது தான் வந்து வேரியஸ் காம்பினேஷன்ஸ். தீஸ் பாயிண்ட் ஆர் லிங்க். அதாவது இது என்ன பண்ணுறோம், எல்லா பாயிண்ட்டும் ஃபார் ட்ராயிங், for constructing production possibility curve, we join the points of various possibilities of the productions and make a or to go to have a production possibility curve. சரிங்களா? அண்ட் இங்கே கிரீன் கலர்ல இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பட் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் கிளியராக அங்கே தெரியலன்னு சொன்னால், உங்கள் ஈவன் உங்கள் புக்கில் கூட கிளியராக நீங்கள் வந்து அந்த சரியாக எனக்கு புரியல சார்னு சொன்னால், ஆக்சுவலாக வந்து இன்டீரியர் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது பிடி? இங்க வந்து வெறும் பி ஆர் மட்டும் தான் இருக்கு இல்ல. ஸோ இந்த இடத்த ஒரு நாடு சூஸ் பண்ணுமா, இது இப்படி சூஸ் பண்ணான்னு சொன்னா தட் இஸ் அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி ரிசோர்ஸ்னு அர்த்தம். இஃப் த கவர்மெண்ட் சூஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம் அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி ரிசோர்ஸ். ஆனால் இருக்கிற வளங்களை சரியா பயன்படுத்தல. ஏன்னா இவ்வளோ உற்பத்தி பண்ண முடியும் இவ்வளோ காம்பினேஷன்ல, ஆனா என்ன பண்ண இவ்வளவுதான் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணி இங்கதான் உற்பத்தி பண்ணுன்றது வந்து தவறான கொள்கை. அதே இடத்துல மக்களோட தேவை இங்க இருக்கு, இந்த பாயிண்ட் உதாரணமா இப்படி போயிட்டு வரணும், நல்லா கர்சர் மார்க் நல்லா பாருங்க, இங்க போயிட்டு இப்படி வரணும்னு சொன்னா இவ்வளோ பிளேஸ் போன என்ன பண்ணுவோம், இப்படி சுத்தி வரணும்னா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் நாட்டுல வளம் இல்லைன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சிம்பிளா சொன்ன பாருங்க, உங்க டேடி கையில 1000 rupees தான் பாக்கெட் இருக்கு, நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க,
1000 rupees ஓகே செலவு பண்ணி தான் கொண்டு வந்துட்டாரு. 1000 rupees செலவு பண்ணாம 700 மட்டும் செலவு பண்ணா ஓகேவா? இல்லை, ஏன்னா இன்னும் 300 rupees இருக்காங்க, அதுக்கும் சேர்த்து பண்ணலாம். பட் 1300 rupees பண்ண முடியுமா? அது உங்க பட்ஜெட்டோடைய அதிகம், அதுவும் முடியாது. அதனால 1300 உங்களோட பட்ஜெட்டுக்கு மீறினது. 1000 உங்களுக்கு கரெக்டான பட்ஜெட், நீங்க செலவு பண்ணலாம். பட் 1000 செலவு பண்ணாம 700 செலவு பண்றது அது அண்டர் யூட்டிலைசேஷன். புரியுங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம், டூ எக்ஸ்ட்ரீம் குட், நாட் குட். ஒரு ரேஷனல் ஹியூமன் என்ன பண்ணுவாரு, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை செலவு பண்ண நினைப்பாரு இல்லையா? தட் இஸ் அதை சொல்றதான் ப்ரொடக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ். எந்த அளவுக்கு நாட்டில் வளங்கள் இருக்கு, அதை எந்த யூட்டிலைஸ் பண்றது சொல்றதான். ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்றேங்க? ப்ரொடக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் ஷோஸ் தி menu of choice along with the society can choose to substitute one good for another, assuming a given state of technology and a given total resources. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தில் இருக்கிற வளங்களை வைத்துக்கொண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணுவதற்கு ஓகேவா எப்படி வளங்களை பகிர்ந்தளித்து பயன்படுத்துகிறது என்று சொல்வதுதான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி. புரியுதுங்களா? ஓகே ஓகே. இந்த தேரி ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கு. ஏன்னா அனுமானங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அசம்ஷன். ஏன்னா அசம்ஷன்ல ஒன்றும் இல்லைன்னா கூட நான் தேரி வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. புரியுங்களா? அதான் சட்டிரஸ் பாரிஃபேஸ் சொல்லுவான், மற்றது மாறாமல் இருக்கின்ற பொழுது இது நடக்கும். இல்லை என்னை மட்டும் யாரும் தடுக்கலாம், ஓடி போய் என்ன பண்ணுவேன், ஓகேவா? லைக் தட். அந்த மாதிரி அசம்ஷன் ஒரு சொல்லுவோம்ல, நம்ம அப்படியே பசங்க வீரவாசனம் பேசுவாங்க, அந்த மாதிரி அசம்ஷன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. இந்த ஐட்டம் ஓகே என்ன சொல்றாங்க, பீரியட் டஸ் நாட் சேஞ்ச், இட் ரிமைன் த சேம் த்ரூஅவுட் த கர்வ். அது என்ன, அந்த கர்வ் வருது, அந்த கர்வ்ல வந்து அந்த பீரியட் வந்து சேமா இருக்கும், அது சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபிக்ஸட். அதான் சொல்ல கிவன் டெக்னாலஜி, கிவன் ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜினா அப்போது இருக்கின்ற தொழில்நுட்பத்தின் நிலைப்பாடு. டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபிக்ஸடு, அது இஸ் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இன் தி எக்கனாமி. இது ரொம்ப அப்பட்டமான ஒரு அசம்ஷன். இது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னா நாட் ஓன்லி ஹியூமன், ஆல் ரிசோர்சஸ். அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை வளங்களுமே த ரிசோர்ஸ் ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் குட்ஸ் இல்லையா, அது எல்லாமே உற்பத்தியில் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, only two goods can be produced from the given resource. இது எக்ஸாம்பிள், ஏன்னா டூ ரிசோர்ஸ் நான் எக்ஸாம்பிள் பண்ணுறேன் இல்லையா. நெக்ஸ்ட், ரிசோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபுல்லி மொபைல். அப்படின்னா தட்டிங்களா, நீங்கள் ஒரு 1000 rupees வச்சுருக்கீங்க, அந்த 1000 rupeesல உதாரணமாக வந்து ஃபேண்ட் ஷர்ட் தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அது சுடிதார் எடுக்கலாம், இல்லை ஒரு மூட்டை அரிசி வாங்கலாம், இல்லை 1000 rupees ஆயில் வாங்கலாம். அப்படிக்கு அந்த பணத்தை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் நீங்கள், இல்லை அந்த பணத்தை எடுத்து நிறைய சேவிங்ஸ் வச்சிடலாம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். புரியுங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அந்த பணத்தை அந்த ரிசோர்ஸ் வந்து எங்கே வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி லேபர் வந்து அவர் எங்கே பெஸ்ட் கூலி எடுத்து அங்கே அவர் போகலாம். புரியுங்களா? அந்த மாதிரி சில ஒரு விஷயம், ஃப்ரீ மொபிலிட்டி ஆஃப் த ரிசோர்சஸ். அண்ட் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் கிவன் இன் த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் என்ன இருக்குதோ அதான். அதில் வந்து எக்ஸ்ட்ரா இது மாதிரி அதான் கிவன் ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி சொல்கிறாங்களா, எது இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட், த லா ஆஃப் டிமினிஷிங். இந்த லா ஆஃப் இந்த லோன் இருக்குதுங்க, புக்கில் அப்படி தான் பேர் போட்டாங்க. த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் ஆப்ரேட் இன் த லோ டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆப்ரேஷன் த ப்ரொடக்ஷன். அதாவது என்ன சொன்னால், தொடர்ந்து ஒரு மிஷினை உதாரணமாக நம்ம டூலர் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு டூலர் வரும்போது திடீர்னு பெல்ட் எடுத்துக்கிச்சு, அது வாங்கி ஒரு 5 years 6 years ஆயிடுச்சு வச்சுங்களேன், அது ஓடிட்டே இருக்குமா, மெயின்டெனன்ஸ் பண்ணணும், சில ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், பேர் பர்சன் இல்லையா. அந்த மாதிரி ஒரு என்னதான் இயந்திரமா இருந்தாலும் மனுஷன் இருந்தாலும் கொஞ்ச நாள் எவ்வளோ தான் உழைக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அதான் சொல்றாங்க டிமினிஷிங் ரிட்டர்ன் ஆப்ரேட் இன் லோ தான், ஆக்சுவலாக லோ டிமினிஷிங் ரிட்டர்ன் தான். ஓகேங்களா? ஓகே, தீஸ் ஆர் த அசம்ஷன்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல எப்படி நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு நமக்கு டேட்டா வேணும் இல்லையா. அதுதான் இந்த டேபிள் காலத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். பாருங்க, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, 4, 5, 6 இருக்கு. இப்போ குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் டன்ஸ் இல்லையா. இது நம்பர் ஆஃப் காஸ்ட் ப்ரொடக்ஷன், நம்பர் ஆஃப் எத்தனை டன்னுன்றத. உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோம், P1 பார்த்தோம் இல்லையா, அங்கே ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல அங்கே என்ன பண்ணல, உற்பத்தி பண்ணல, என்ன பண்ணல, அதாவது
என்டையராக பணத்தை பூரா என்ன பண்ணாங்க, காருக்கு உற்பத்தி பண்ணாங்க. அப்படி ஒட்டுமொத்த பணத்தையும் காருக்கு மட்டுமே உற்பத்தி பண்ண செலவு பண்ணாங்கன்னா 25 கார் தான் உற்பத்தி பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்துங்க, 23 கார், அது 2 காரை விட்டுன்னா அதில் அந்த 2 காருக்கு மீதியம் பண்ணுற செலவில் 100 tons ஆஃப் என்னதை பண்ணலாம், ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. லைக் தட் 5 கார்ஸ் மேற்கொண்டு பண்ணுறாங்க. இதுமாரி இந்த காரு குறைய குறைய என்ன பண்ணால், இங்கே பாருங்கள், அந்த காருக்கு யூட்டிலைஸ் பண்ணுற அந்த பணத்தை அளவு குறைய குறைய, நம்பர் ஆஃப் கார் குறைய குறைய, இங்கே என்ன பண்ணும், ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் பாருங்களேன், 6th ஒன்று, ஒட்டுமொத்த பணத்தையும் ஃபுட் ப்ரொடக்ஷன் மட்டுமே உற்பத்தி பண்ண பயன்படுத்துகிறாங்க. ஸோ தேர் இஸ் நோ மணி டு ப்ரொடியூஸ் கார், அதனால் 0 கார். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுலேருந்து பெஸ்ட் ஆப்ஷன் எதுவோ அதுதான் அந்த கண்ட்ரி வில் சூஸ். ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதான் பண்ணோம். அந்த மேக்ஸிமம் பார்த்துன்னு சொன்னால் ஒன்லி 25 காரா அப்படின்னா அது 100 பேக்ஸ் ஆஃப் வாட்ச். இங்கே 100 பேக்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயினா, இங்கே 25 நம்பர் ஆஃப் கார்ஸான்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, இங்கே தான் பாருங்கள். உதாரணமாக இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது 100 tons ஆஃப் ஃபுட் கிரெயின். இங்கே பாருங்கள் 0 கார், இங்கே வந்து 0 கார், இங்கே வந்து 100 இவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க. ஒன்லி food grains. If the whole resource utilized for producing food grains, there is a chance to producing 500 packs of 500 tons of food grains. If the whole money utilized or channelized for producing only car, then 0 food grains and 25 numbers of car they produce. Okay, this is our explanation. இதில் பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கார். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதுனால நான் அப்படியே ரெகுலராக வச்சு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன், வேரியஸ் காம்பினேஷன் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஃபுட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் அதை கார் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதாங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாசிபிலிட்டிஸ் என்னென்ன உற்பத்தி, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பணம் எதுக்கு ஒதுக்குன்னா எவ்வளோ காரு எவ்வளோ ஃபுட்டு உற்பத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் P1 ஆரம்பித்து P6 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பாசிபிலிட்டிஸ் நம்ம உற்பத்தி பண்ணலாம். ஓகேங்களா? பாயிண்ட் அவுட் சைடு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது பாயிண்ட் அவுட் சைடு. இந்த அளவுக்கு நம்ம, அதாவது இவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்மகிட்ட என்ன இல்லை, ரிசோர்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ண, பாயிண்ட் அவுட் சைட் த என்னது, பாயிண்ட் அவுட் சைட் தி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். எக்ஸாம்பிள் பாயிண்ட் P இதான். ஓகேங்களா? ஆர் அன்அட்டைனபிள். ஏன் இதே நம்ம தொட முடியாது, ஏன்னா அந்த நம்மகிட்ட என்ன இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை. As society resources of production are not sufficient to give output beyond the curve. இந்த கர்வ் தாண்டி போக முடியாது, இந்த கர்வ் தாண்டி உங்களால் போய் செலவு பண்ண முடியாது இல்லையா? அப்படின்னா அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் இந்த இதில் எந்த பாயிண்ட் சூஸ் பண்ணலாம், அவங்க இந்த ஜாயிண்ட்டை சூஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மட்டும் பணம் இல்லைன்னு அர்த்தம். செகண்ட் பாயிண்ட் லைங் இன்சைட் த கர்வ் லைக் P1 ஆர் PT இல்லை, இங்கே இருக்கு இல்லையா, அந்த கர்வ் கூட இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, இந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணலாம். ஆனால் நம்ம குறைஞ்சி நம்ம இப்படி பண்ண முடியுமா? உங்கள் டாடி உங்கள்கிட்ட காசு கொடுக்குறாங்க, அதை எடுத்துமேட்டு நல்ல ஒரு 4G மொபைல் வாங்கினா அதே காசு நீ 3G மொபைல் வாங்குவியா? அது நான்சென்ஸா இல்லை, புரியுங்களா? அப்போ என்ன பண்ணணும், எஸ் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன்ஸ் இல்லையா, ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் பண்ணணும்னு சொன்னால் இந்த அளவு பண்ணணும். ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். லைக்வைஸ் இது பாசிபிலிட்டிஸை சூஸ் பண்ணால் we are not properly utilizing our resource. That is under utilization of the resource. So points lying inside the curve like P1 are attainable by the society, but at this point resource production are not fully employed. Okay, next, shift of production possibility curve. The production possibility இங்க இருந்து இங்க போகும், முதல்ல இங்க போவாதுன்னு சொன்னீங்க, அதனால இந்த பாயிண்ட் இங்க போவான்னு சொன்னீங்க, போகும். எப்படி போகும் இங்க பாருங்க, இங்க பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷிஃப்ட் ஆகுது, இங்க இருந்துட்டு இருந்து A1 E1 ஷிஃப்ட் ஆகுது. எப்படி சார் முடியும்? அதுக்கு பேர் growth ஆஃப் ரிசோர்ஸ்னு அர்த்தம். ரிசோர்ஸ் growth ஆகுது எப்படி போகிறோம்? வெரி குட். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, அது அதோட ஒரு டைனமிக், ஒரு டெண்டன்சி இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சி சொல்லுவோம் இல்லையா. அப்போ அது ஒரு growth, அது என்ன சொல்றது, ஒரு மூவிங் நடக்கிற, ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு விஷயம் பொருளாதாரம் என்பது. இந்த அதை ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஷிஃப்ட் அப்வர்டு ஆர் டவுன்வர்ட் டியூ டு, அது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் மேலே தான் போகல, கீழே வரும். இப்படி இங்கேருந்து மேலே போகும், இங்கே கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சார், எப்படி சார் வாய்ப்பு இருக்கு? சேஞ்சஸ் இன் த சப்ளை ஆஃப் ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸஸ். ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், அதில் அதிகம் அது
இருந்ததோட அதிகமாச்சுன்னா இந்த கர்வ் வந்து ஏஇலேருந்து A1 E1க்கு ஷிஃப்ட் ஆகும், மேலே உயரும். சப்போஸ் குறைஞ்சிச்சுன்னா இங்கிருந்து கீழே வரும். பட் பொருளாதாரத்தில் எப்பவுமே மேலே போகிறது தான் குட். நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி, வெரி குட். அந்த காலத்து வரைக்கும் நம்ம வந்து கையாலையும் காலாலையும் மிதிச்சு நூல் ரெடி பண்ணி அப்புறம் புடவை நச்சு சார். ஆனால் இப்போ மெக்கானிக் சுவிட்சை போட்டால் போதும், மிஷின் ஓடிட்டே இருக்கும். மீட்டர் கணக்கில் ஒரு 1 ஹவரில் 1000 மீட்டர் அளவுக்கு உற்பத்தி பண்ண அளவுக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு. முதல்ல சைக்கிள் மிஷின் தான் சார் நாங்கள் ஸ்கூலுக்கு வருவோம். இப்போலாம் ஒன்றும் இல்லை சார், ஸ்கூல் வேன் வருது, அப்பா பைக் வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, வந்திருக்காங்க. அப்போது டெக்னாலஜி டைம் கன்சியூம் ஆகுதா இல்லையா? அப்போ முதல்ல அக்ரிகல்ச்சரில் நாங்கள் மாட்டை வச்சுல ஹேன்னு மாடு ஓட்டி ஒரு ஏரி ஓடி கிடப்போம், ஏற்ற அரிச்சு தான் நாங்கள் தண்ணி காட்டுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அப்படி அவசியமே இல்லை. இந்த டிராக்டர் இருக்குது, அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்றைக்கி டெல்லிங் மிஷின் வந்துருச்சு இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சப்மர்சல் மோட்டர், நீர்மொழி மோட்டர்னு சொல்லக்கூடிய தண்ணி நிலத்தடியில் நீரத்தை எடுத்துகிட்டு வரதுக்கு மோட்டர் வந்துடுச்சு. அப்போ இது என்ன பண்ணும்? அதே நேரத்தில் விதைகள் ஐல்டிங் சப்ஸ்டிட்ஸ். அப்போலாம் 6 மாதம் சார் ஒரு பயிர் வளருதுன்னு சொல்லுவாங்க, சம்பா குருவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு 3 months enough டு ஹார்வெஸ்டிங். இல்லை இதெல்லாம் சொல்லுது, இதெல்லாம் வந்து தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி. அப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் என்ன பண்ணும்? உற்பத்தி அதிகமாகும். அப்போ இந்த கோடு மேலே போகும்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எக்கனாமி க்ரோஸ் ஓவர் டைம் through increase in the resource supplied and improvement in the technology. Technology improvement-லையும் அதே நேரத்தில் சப்ளை ஆஃப் ரிசோர்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, அதிகமாகும், பாசிட்டிவ் லெவலில் போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் எப்படி ஷீட்டை பாருங்கள். The production possibility curve can be used for many analytical purposes. அந்த யூசஸ் பாருங்களா, அந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் நம்ம வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம யூசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல பார்க்குறோம். ஸோ அதாவது இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ், என்ன பலன்? ஃபர்ஸ்ட் பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். அந்த ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸை எப்படி அப்படின்றது நம்ம படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்தில். நெக்ஸ்ட் வந்து நோஷன் ஆஃப் ஸ்கார்சிட்டி. நோஷன் ஆஃப் ஸ்கார்சிட்டி வந்து பற்றாக்குறை வளங்களை வந்து எப்படி திறமையாக பயன்படுத்துறது நம்ம படிப்போம். மூணாவது வந்து சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம். அதாவது சென்ட்ரல் ப்ராப்ளம் இதை முக்கியமான பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்வு காணன்றது என்பதை நம்ம இதில் படிக்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் த ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். இது எல்லாத்துக்கும் இருக்கிறதா, எல்லா பொருளாதாரத்துக்கும் இருக்கிறதா அது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. The problem of choice arise because ஏன் சார் இந்த சாய்ஸ்ன்ற பிரச்சனை ஏன் சார் வரணும்? நான் நினைச்சதெல்லாம் வாங்கிக்கலாமே. எனக்கு ஒரு கடைக்கு போனேன், அங்கே இருக்கிறது எல்லாமே வாங்கிக்கலாமே. வாங்கிக்கலாம், உனக்கு ஆசை இருக்கு. பட் அந்த அளவுக்கு அப்பா பாக்கெட்ல பணம் இருக்கா? இல்லையே. அப்போ என்ன பண்ணணும்? விச் இஸ் த பெஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம திங்க் பண்ணோமா இல்லையா? அதாங்க பேசுறாங்க. So the problem of choice arise because of the given limited resources and unlimited wants. மனிதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கு, தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுகின்ற வளங்கள் கம்மியாக இருக்கு. அதனால மே ரிலேட் டு தி அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் பிட்வீன் த குட்ஸ் ஃபார் தி ஹையர் இன்கம் குரூப் அண்ட் தி லோயர் இன்கம் குரூப் அண்ட் தி குட்ஸ் ஃபார் தி டிஃபென்ஸ் அண்ட் தி சிவில்ஸ். இதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது வளங்கள் நாட்டில் கம்மியாக இருக்கு, அந்த வளங்களை வைத்துக்கொண்டு பொருட்கள் உற்பத்தி பண்ணலாம். பல்வேறுபட்ட மக்கள் இருக்காங்க, இங்கே ஏழை மக்கள் இருக்காங்க, பணக்கார மக்கள் இருக்காங்க. அப்போ பணக்கார மக்களுக்கு மட்டும் உற்பத்தி பண்ணணுமா, இல்லை ஏழைகளையும் சேர்த்து உற்பத்தி பண்ணணுமா, அப்படி ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த பாயிண்ட்ல. செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு மட்டுமே மக்களுக்கு தேவையான உணவு இருப்பிடம் செய்யறதா, இல்லை நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு பண்ணுறதா அப்படின்னு ரெண்டுமே அவசியம். மொத்தம் 2 பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் ப்ளஸ் இங்கே ஏழை பணக்காரன்ற ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ இருக்கிற வளத்தை வச்சுக்கொண்டு எப்படி மக்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுன்றதான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அப்போ பாருங்க, ஏதோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிக்கோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது இங்கே இப்படி ஒரு லைன் போட்டு வந்தால் எப்படி இருக்கும், இப்படி லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ த நோஷன் ஆஃப் ஸ்கார்சிட்டி. We know that every society possesses only a specific amount of resources. திரும்ப இதே சொல்ல விரும்பல நான், ஏன்னா அதுதான் பேசிட்டு நம்ம. ஏன்னா இம்பார்ட்டன்ட் அது. ஏன்னா மனிதனுக்கு பற்றாக்குறை வரும்போது தான் அது எப்படி அதோட அருமை தெரியும். இல்லைன்னா தான் அந்த அருமை தெரியும் இல்லையா? ஏன்னா பொருளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஒருத்தங்க இல்லைன்னு சொல்லிட்டா தான் அருமை தெரியும். ஸோ விச் கேன் பி ப்ரொடியூஸ் ஒன்லி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் ஈவன் வித் த ஹெல்ப் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி. எக்கனாமிக் ஸ்கார்சிட்டி என்னது? ஸ்கார்சிட்டி ஆஃப் பெஸ்ட் ஃபேக்ட் ஆஃப் லைஃப். அது இருக்கிற எவ்வளோதான் உயர்ந்த டெக்னாலஜி இருந்தாலும் கூட அதால எவ்வளோ முடியுமா தானே உற்பத்தி பண்ண முடியும் இல்லை? அதனால எக்கனாமிக்ஸ் இல்லாமல் அது ஒரு மிக முக்கியமான உண்மை என்பதுனா ஸ்கார்சிட்டி வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியாது.
எல்லாருக்கும் இந்த ஸ்கார்சிட்டி ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறேன். சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம். தலையான ஒரு பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் இதான் ப்ராப்ளம். சென்ட்ரல் ப்ராப்ளம் ஆஃப் அன் எக்கனாமி கேன் பி எக்ஸ்பிளைன்டு வித் த ஹெல்ப் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் கர்வ். ஓகேங்களா? அது இந்த ப்ரொடக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் கர்வ் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான தீர்வு பார்க்கலாம். பாருங்க, சொல்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம், the central problem, solution to central problem, what to produce. அது என்ன சொல்றேன், அதான் what to produce, how to produce, for whom to produce, the central problem இல்லையா? அதை என்ன பண்ணுங்க, that is regarding choice, அந்த சாய்ஸ் மூலியமாக ஸோ allocations of production to resource அப்படி என்ன பண்ணுறோம், we can able to solve the problem சொல்றாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? இந்த 3 பாயிண்டோட இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் இது முடிஞ்சது. கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் அசம்ஷன்லேருந்து டயக்ராம் போட்டு போடணும், அந்த டேபிளுக்கு போடணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we going to be concluding the lesson. Okay, what we discussed in this chapter, ஒரு overview பார்த்துருமா? இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா, this chapter has given a broad overview of economics. பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல விளக்கம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லாமே மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்கனாமிக்ஸ், வாட் இஸ் த பேசிக் ப்ராப்ளம், ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, புரியுங்களா? அந்த மாதிரி எல்லா பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம லெசனை படிச்சுமா இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, and also we discussed various economic divisions, wealth, welfare definitions, wealth definition, welfare definition, scarcity definition and growth definition. புரியுங்களா? ஓகே, அப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணாம, அஃப்கோர்ஸ் பேசிக் கொஸ்டின்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி, பேசிக் கான்செப்ட் ஒன்று இருக்கு, பிளஸ் பேசிக் கொஸ்டின்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி. இப்போ பார்த்தோம் இல்லையா, வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், அதை பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? லாஸ்ட் என்ன பண்ணாம, த டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்னென்ன டிவிஷன் இருக்கு, மேஜரா, மைக்ரோ அண்ட் மேக்ரோ, அது கூட டிஸ்டிங்விஷ், மைக்ரோ என்ன, மேக்ரோ என்ன பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இட் இஸ் பெர்ஹாப்ஸ் மேபி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் போத் இம்பார்ட்டன்ஸ் the study of economics. அது பொருளாதாரம் படிக்கிறதுல ஏற்படும் நன்மைகள் என்ன, அதாவது வாட் இஸ், why we need to study the economics, why we need to study the economics as a student or person, ஏன் நம்ம எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பிகாஸ் they give a basic knowledge or comprehensive knowledge to the each individual. It is an intellectually fascinating adventure, highly relevant and it affects people's life. மக்களுக்கு அத்தியாவசியமான, மக்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, ஃபேஷன் ஷேப் பண்ணக்கூடிய அத்தியாவசியமான பிரச்சனைகளை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால மிக முக்கியமான சப்ஜெக்டை நாம எக்கனாமிக்ஸை பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, எவ்ரி நவ் அண்ட் தென் ஆஃப்டர் லேர்னிங் லெசன்ஸ், ஒரு பாடத்தை நம்ம படிக்கணும்னு சொன்னால் அந்த பாடத்தில் நமக்கு முக்கியமான விஷயம் கற்றுக்கணும் இல்லைங்களா? ஆக எக்கனாமிக்ஸ்ல இருந்தால் என்ன குவாலிட்டி இருக்கு, திங்க் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இன் அண்ட் அரௌண்ட் யூ, உன்னுள்ளும் உன்னை சார்ந்தும் உன்னை சுற்றி இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகளையும் பொருளாதார சிந்தனைகளையும் திங்க் பண்ணுவதற்கு உனக்கு எதுவாக இருக்கு. அது மட்டும் இல்லாத, இன் திஸ் வே லேர்னிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் டு திங்க் லைக் அன் எக்கனாமிக்ஸ்ட். நீ பொருளாதாரம் படிப்பதனால என்ன பண்ணும், உன்னை ஒரு பொருளாதார, அதாவது எக்கனாமிக்ஸ்ட் போல திங்க் பண்றதுக்கான வழியை கொடுக்கும். பிகாஸ் எக்கனாமிக்ஸ் தான் எக்கனாமிக்ஸ் திங்க் பண்ண அவசியம் கிடையாது. எல்லாருமே இல்லை, நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் அம்மாவுக்கு தெரியும் எப்படி, என்ன பொருளாதாரம், என்ன வீடோட பட்ஜெட் எப்படி போடுறது, பணத்தை அப்பா சம்பாதிச்சு கொடுத்துட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டாருன்னா அம்மா தான் ஹெட்டேக், அவங்க பிரச்சனை. அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, இந்த பணத்தை எப்படி நம்ம எல்லாத்துக்கும் சேவ் பண்றது, பசங்க எஜுகேஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, வீட்டு ஓகே, சொந்த வீடு ப்ராப்ளம், எலக்ட்ரிக் பில்லு, ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி மேபி ஃபுட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஃபியூச்சர் சேவிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணோம், அது செப்பரேட் பண்ணி வைக்கும். அதுக்கு கண்டிப்பாக அவங்க பொருளாதாரம் படிச்சுன்னு அவசியம் இல்லை, பொருளாதார நாலேஜ் அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே அவங்க பொருளாதாரம் படிச்சுட்டாங்கன்னா they will do good everything. Okay, my dear student, the lesson is over. Okay, நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்டை படிக்காம ஒரு லைஃப் ஸ்டைலை, இதை என்ன பண்ணோம், ஒரு லைஃப் ஸ்டைலை how to free to flow over the sky இல்லை, if you know very well எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுற ஒரு ஐடியா நீங்கள் படிச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த யூனிவர்ஸ் உங்கள் கையில் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு. ஓகேங்களா? ஸோ we need to say thanks. First lesson is over. Okay, first lesson is over. Next slide, I will give the question with the answer. Okay, okay student, go through the lesson
டெஃபினெட்லி ஒரு மேபி ஒரு 10 மார்க் இந்த லெசன்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பப்ளிக் எக்ஸாமில். ஓகேங்களா? தேங்க்யூ.